ஹாய் கைஸ், இப்போ நம்ம ஒயிட் வியூ ஆர்க் பிளகின் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டு டோரு விண்டோ இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி இதில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் WDE இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய லெவல் இருக்குது. இதில் வந்து நன்னு கொடுத்துட்டு இதில் டபுள் டோரில் வச்சுட்டு நம்ம டோரை கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2ன்ட்டு இந்த 2 செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணுற மாதிரி அதை கிளிக் பண்ணி இங்கே செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்டர் தட்டினா போதும், உங்களுக்கு விண்டோ வந்துடும். அதே மாதிரி எகைன் நம்ம WDE ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஓப்பன் ஆன பிறகு நமக்கு தேவையான அடுத்த அவுட்ரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு அதே இதை நம்ம டோர் ஒரு 4 வைக்கிறோம். 4 செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்டாங்கிளை பிக் பண்ணால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உங்களுக்கு ரெக்டாங்கிளை பிக் பண்ணிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு 4 ஸ்லைடர் உள்ள ஒரு விண்டோ வந்துடுச்சு. இப்போ எகைன் நம்ம அதே ப்ராசஸ்ஸு WDE இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான். இதில் சிங்கிள், அதாவது டபுள் டோரு, அது நம்ம அவுட்ரு ஃப்ரேம் இருக்கிற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். சேம் ப்ராசஸ் தான். இது எதுக்கு நம்ம எகைன் நம்ம திரும்பி செய்கிறோன்னா உங்களுக்கு அது அப்போ தான் அது என்ன இதுன்னு க்ளீனாக தெரியும். அதுக்கு தான். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் சேம் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா WDE இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம சில் லெவல், லிண்டல் லெவல்லாம் நிறைய இருக்குது இதில். இப்போ நம்ம சில் லெவல்னு வச்சுட்டு நம்ம கொடுக்குறோம். சில் லெவல்னா என்ன, லிண்டல் லெவல்னா என்னன்னு ஆர்கிடெக்டில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும், இன்ஜினியர்ஸ்லாம் தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இந்த பாட்டமில் வர்றது சில் லெவலு, டாப்பில் வந்துச்சுன்னா அது லிண்டல் லெவலு. ஓகே, எகெயின் அப்போ அதே ப்ராசஸ். இல்லை இப்போ லிண்டல் லெவல் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டாப்பில் வரும். இப்போ அதுக்கு நம்ம 3 டோர் செலக்ட் பண்ணி ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, மறுபடியும் WDE இதை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆன பிறகு இப்போ நம்ம வேறு மாதிரியான ஒரு ப்ராசஸ்ஸு அது நன்னு கொடுத்துட்டு சிங்கிள் டோர் கூட கொடுக்கலாம். சிங்கிள் டோர் கொடுத்து அதை பிக் பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு பிக் பண்ணுறோம். இதோட நம்மளுக்கு விண்டோ ப்ராசஸில் உள்ள பொருளும் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ADE, அதாவது டோருக்கு உண்டானது. இதில் சிங்கிள் டோரு, டபுள் டோரு இருக்குது. நம்ம ரெக்டாங்கிளை பிக் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்துடும். நெக்ஸ்ட் ADE எகைன் அதே ப்ராசஸ்ஸு. இப்போ டபுள் டோரில் நம்ம கலர் பிக் பண்ணிக்கலாம். கலர் மாறி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதோட இதையும் லேயரையும் மாற்றிக்கணும். 3 2 4ன்னு எது வேணாலும் நம்பரை மாற்றி கொடுத்தா மட்டும்தான் வரும். ரெக்டாங்கிள் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வரும். திருப்பி போயிட்டு நம்ம பிக் ரெக்டாங்கிள் கொடுத்தது இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்டர் தட்டோன்னா வந்துடும். ரெண்டாவது அதே மாதிரி சேம் ப்ராசஸ் தான் ADE. இந்த ப்ராசஸில் இதுக்கு எல்லாம் டோருக்கான YQ ஆர்க்கோட ஷார்ட்கட்டு. இதை திருப்பி நம்ம அன்ஈவன் டோர் இது கலரை பிக் பண்ணுறோம். அதே மாதிரி லேயரை மாற்றி விட்றோம் 4. இப்போ நம்ம ஓகே கொடுத்துட்டு பிக் ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு சிங்கிளாகவும் செலக்ட் பண்ணலாம், ஃபுல்லாகவும் செலக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.